Hi viewers, welcome back to SS Twins Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல சிம்பிள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு சூப்பர் அண்ட் டேஸ்டியான garlic bread recipe தான் பார்க்க போறோம். Monday to Friday ஆபீஸ் ஸ்கூல்னு சமைச்சு டயர்ட் ஆயிடுவோம். சோ வீக்கெண்ட்ல சிம்பிள் அண்ட் ஈஸியா செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இந்த garlic bread. சோ இதை எப்படி செய்யறது அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இதை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் garlic paste ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுல்ல 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் எடுத்துர்க்கேன். அது கூடவே பொடியா நறுக்குன கொத்தமல்லி, 10 பல் பூண்டு சீவி வச்சிருக்கேன். அதையும் இதோட சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் chili flakes, 1 teaspoon oregano, பீஸாக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த சீசனிங் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி கொண்டு வாங்க. நான் சொல்லியிருக்கிற அளவு 3 பேருக்கு கரெக்டா இருக்கும். பாருங்க நல்லா பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு. இப்போ இதை ஓரமா வச்சிடலாம். 2 சாண்ட்விச் பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். நார்மல் பிரெட்டா இருந்தாலும் ஓகே தான். ரெடி பண்ணி வச்சிருக்கிற கார்லிக் பேஸ்ட்டை பிரெட்டோட ஒரு சைடு ஃபுல்லாவே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இன்னொரு பிரெட்ல நான் சாஸ் வச்சு ஃபுல்லா அப்ளை பண்றேன். சாஸ் பிடிக்காதவங்க கிரீன் சட்னி கூட யூஸ் பண்ணிக்கலாம். மைனோஸ் யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணிருங்க. நிறைய இஷ்யூஸ் இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ண தேவையில்ல. இப்போ சாஸ் அப்ளை பண்ணோம்னா நான் ஒரு சீஸ் ஸ்லைஸையும் இதுல வைக்கிறேன். சீஸ் தான் வைக்கணும்னு இல்ல, நடுவுல முட்டை கூட வச்சுக்கலாம், இல்ல ஏதாவது வெஜிடபிள்ஸ் வச்சு சாண்ட்விச் மாதிரி கூட வச்சுக்கலாம். இல்லைன்னா வெறும் கார்லிக் பேஸ்டே 2 சைடும் அப்ளை பண்ணி அப்படியே நம்ம டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். இப்போ கார்லிக் பேஸ்ட் தடவின அந்த பிரெட் ஸ்லைஸ் எடுத்து நான் இந்த பிரெட்டோட மேல வச்சிடறேன். இப்போ பேன் ஹீட் ஆனதும் கார்லிக் பேஸ்ட் அப்ளை பண்ணோம் இல்லையா, அந்த பிரெட் அடியில போற மாதிரி பேன்ல போட்டுட்டு அதுக்கு மேல உள்ள பிரெட்லயும் கார்லிக் பேஸ்ட்டை அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஸ்டவ்வை சிம்ல வச்சுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல 2 பக்கமும் வர மாதிரி திருப்பி போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்குல்ல. இப்போ இதை கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. மேல நல்லா கிறிஸ்பியா பட்டர் போட்டதுனால சாஃப்டாவும் இருக்கு. உள்ள சீஸும் சாஸும் வச்சதுனால ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். 2 வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கிட்ஸும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் செய்யற வேலை சிம்பிளாவும் தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.